வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். நாட்டில் வேளாண் உற்பத்தி திறனை பெருக்குவதற்கான பிரதமரின் தன் தானிய கிருஷி திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பல்வகை பயிர் சாகுபடி, நீடித்த வேளாண் நடைமுறைகள், அறுவடைக்கு பிந்தைய சேமிப்பு வசதிகள் மற்றும் பயிர் கடன் வசதிகளை மேம்படுத்துவதன் மூலம் நாடு முழுவதும் 1,70,00,000 விவசாயிகளுக்கு இத்திட்டம் உதவிகரமாக இருக்கும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க விண்வெளி பயணத்தில் இருந்து வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியுள்ள இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவை பாராட்டி மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடருக்கு முன்பாக மத்திய அரசு வரும் ஞாயிற்றுக்கிழமை அனைத்துக் கட்சி கூட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் அரவிந்த் வீர்மானி இன்று புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் மரியாதை நிமித்தம் சந்தித்து பேசினார். நகர்ப்புற வசதிகளை கிராமங்களுக்கும் வழங்குவதற்கான ரூர்பன் திட்டத்தின் கீழ் பாகூரில் 1.64 கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று திறந்து வைத்து பேருந்துகளை இயக்கி வைத்தார். காரைக்காலில் அமைந்துள்ள புதுச்சேரி NIT உயர்கல்வி நிறுவனத்தின் ஆட்சிக்குழு தலைவராக டாக்டர் கோட்டா ஹரிநாராயணா மத்திய கல்வி அமைச்சகத்தால் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போது பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழக வாரணாசி IIT ஆட்சிக்குழு தலைவராக உள்ள டாக்டர் ஹரிநாராயணா புதிய பொறுப்பை கூடுதல் பொறுப்பாக வகிப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நடைபெறவுள்ள பல்வேறு நிகழ்ச்சிகளின் ஒரு பகுதியாக பாதுகாப்பு அமைச்சகம் மைகவ் இணையதளத்துடன் இணைந்து கட்டுரை, ஓவியம், ரீல் தயாரிப்பு மற்றும் வினாடி வினா போட்டிகளை நடத்துகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.